அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியினுடைய அருட்கருணையாழும், ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகபுஜண்ட மகரிஷியினுடைய அருட்கருணையாழும், லோபாமுத்ரா சமேத அகஸ்ய பெருமானின் அருட்கருணையாழும், குமுதவள்ளி சமேத விஸ்வாமித்ர மகரிஷியினுடைய அருட்கருணையாழும் மற்றும் அடியனுடைய தந்தைக்கு தந்தையும் ஆச்சாரியனுடைய அருட்கருணையாழும் அடியனுடைய இந்த அற்புதமான அருளமுதம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல், இதன் வாயிலாக அடியேன் அநேக ஆன்மீக கருத்துக்களை, நமது சனாதன தர்மம் சார்ந்த அநேக விஷயங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கவிருக்கிறோம். இந்த சேனல் ஒரு புதிய சேனல். இதனுடைய 3வது பதிவாக அடியேன் திருப்பதி ரகசியம் என்கின்ற பெயரிலே இந்த பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த அற்புதமான பதிவிலே திருப்பதி பற்றிய அநேக ரகசியங்கள், ஜோதிடம் சார்ந்த ரகசியங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். இது எல்லோருக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே இந்த பதிவினை எல்லோரும் கடைசி வரை பார்க்க அடியேன் வேண்டுகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் அடியனுடைய அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் என்கின்ற ட்ரஸ்டின் மூலமாக அநேக தர்ம காரியங்களை, நற்காரியங்களை, யாகங்களை மட்டுமல்லாது அநேக தர்ம காரியங்கள் அடியேன் செய்து வருகிறேன். எனவே இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அடியேன் செய்யக்கூடிய இந்த தர்ம காரியங்களுக்கு தாங்கள் உதவுவதன் மூலம் அறத்தை செய்வதனால் தர்மோ ரக்ஷதி ரக்ஷதிகா என்று வாக்கிற்கிணங்க தர்மத்தை காப்பாற்றினால் நம்மை தர்மம் காப்பாற்றும் என்கின்ற அடிப்படையிலே இந்த சேனலுக்கு தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக தாங்கள் ஒரு தர்மத்திற்கு தாங்கள் சேர்ந்ததாக, ஒரு பணி செய்ததாக, ஒரு உதவி செய்ததாக அமைந்திருக்கும். அந்த வகையிலே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக கீழ்காணும் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அடியேன் வேண்டிக்கொண்டு, திருப்பதி ரகசியம் என்கின்ற இப்பதிவிலே நாம் இதுவரை யாரும் அறியாத விஷயங்களை ஒரு ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக ஒரு அற்புதமான விஷயங்களை நாம் இப்பதிவிலே பார்க்கவிருக்கிறோம். அதாவது நம்முடைய சனாதன தர்மத்திலே ஒவ்வொரு காரியங்களுக்கும் காரணங்கள் உண்டு. காரணங்கள் இல்லாத காரியங்கள் இல்லை. அந்த வகையிலே நம்முடைய ஆலயங்கள், அனைத்து ஆலயங்களும், அதாவது பாரதத்தின் பழமை வாய்ந்த அனைத்து ஆலயங்களுக்குள்ளும் பிரம்ம ரகசியம், பர ரகசியம், இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் உள்ளே அமைந்திருக்கின்றன. அவ்வாறு ஒவ்வொரு பழமையான ஆலயங்களுக்குள்ள பரம ரகசியங்களையும் பிரபஞ்ச ரகசியங்களையும் நாம் இந்த அருளமுதம் யூடியூப் சேனல் மூலமாக நாம் இன்று தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். அதன் அடிப்படையில் முதலாவதாக நாம் இன்றைக்கு திருப்பதி ஏழுமலையான், அந்த வெங்கடேச பெருமானுடைய, இந்த ஸ்ரீனிவாச பெருமானுடைய அந்த திருப்பதியினுடைய வீற்றிருக்கும் திருப்பதியினுடைய ரகசியத்தை நாம் இன்று பார்ப்போம். இந்த பதிவிலே பார்க்கவிருக்கிறோம். ஜோதிட சாஸ்திரத்திலே நவகிரகங்களை பற்றி சொல்லியிருக்கிறது. அதில் ஒரு கிரகம் சந்திரன். பொதுவாகவே நவகிரக ஆலயங்கள் என்று ஜோதிடர்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயங்களை சொல்லுவார்கள். அதில் ஆலயங்கள், கிரகம் சார்ந்த ஆலயங்கள், கிரகங்கள் வழிபட்ட ஆலயங்கள், கிரக சாரம் பெற்ற ஆலயங்கள் என்று அந்த பிரிவுகள்லாம் நிறைய இருக்கிறது. இந்த திருப்பதி என்பது சந்திரனுடைய ஆலயம். ஏனென்று சொன்னால் சந்திரனுக்கு மாத்துருக்காரகன் என்று பெயர். பொதுவாகவே நாம் எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருகின்றது, சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியிலே. ஆனால் ஒரு கிரகம் சூரியனையும் சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வருகிறது என்று சொன்னால் அந்த கிரகம் சந்திரன். ஏனென்று சொன்னால் பூமி என்கின்ற குழந்தையை சந்திரன் என்கின்ற தாயை சுற்றி வந்து அந்த பூமியின் மேல் அந்த குழந்தைக்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அந்த சந்திரனானது பூமியை சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்ற ஒரு கிரகமாக இருக்கிறது.
இதனுடைய தாத்பரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் கூட வானிலை சந்திர மண்டலத்திலே ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால், சந்திரனிலே அநேக பள்ளங்கள் எல்லாம் இருக்கும், அநேக குழிகள், ஒரு சில பள்ளங்கள் எல்லாம் பல கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் சந்திரனிலே இருக்கும். அதனால தான் சந்திரனில் போய் நம்மளுடைய சந்திராயன் என்கின்ற அந்த லேண்டர் கூட தரையிறங்க முடியாததற்கு அதுவும் ஒரு காரணம். ஏனென்று சொன்னால், அங்கே எங்கே பள்ளம் இருக்கிறது, எங்கே மேடு இருக்கிறது என்று இதுவரை யாரும் கணிக்க முடியாத ஒரு பெரிய ரகசியம். இதில் ரகசியம் என்கிறதுக்கு ஒன்றுமில்லை. ஏனென்று சொன்னால், இந்த சந்திரனுக்கு மாத்ருகாரகன் என்று பெயர். இந்த சந்திரன் பூமி என்கின்ற குழந்தையை சுற்றி சுற்றி வந்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறான். இதன் எதன் அடிப்படையில் என்று சொன்னால், சூரியனிலிருந்து சூரிய மண்டலத்திலே, இந்த வானவியல் மண்டபத்திலே, வானிலை மண்டலத்திலே, இந்த பிரபஞ்ச மண்டலத்திலிருந்து எரிகற்கள் சூரியனிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், பல கோள்களிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த எரிகற்கள் அனைத்தும் பூமியை நோக்கி வந்து கொண்டு இருக்கும். வருகின்ற பொழுது சில எரிகற்கள் வேறு கிரகங்களுக்கு சென்றுவிடும், வேறு கோள்களுக்கு சென்றுவிடும். ஆனால் பெரும்பாலான கற்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டு இருக்கும். அவ்வாறு இந்த பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற எரிகற்களை இந்த சந்திரன் பூமியின் மேல் படாமல் தன்மேல் வாங்கி கொண்டு, தான்மேல் அதை வாங்கி கொண்டு இந்த பூமியை அந்த சந்திரன் காப்பாற்றி கொண்டு இருக்கிறான். அதனால்தான் சந்திரன் மேல் அந்த எரிகற்கள், பெரிய பெரிய கற்கள், ஒவ்வொரு கற்களும் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட பெரிய பெரிய கற்களெல்லாம் அந்த சந்திரன் மேல் விழுவதனால்தான் சந்திரனில் நிறைய பள்ளங்கள் இருக்கிறது. அதனால தான் இங்கேருந்து சந்திர மண்டலத்தில் போய் இறங்கி அங்கே அந்த லேண்டர் இறங்க முடியாததற்கு அதுவும் ஒரு காரணம். அதனால் அடியேன் உட்பட சில பேர் எங்களுடைய பிரம்மரிஷியினுடைய நாங்களெல்லாம் அந்த அருளை பெற்றதனால் சொல்லுவோம், சந்திர மண்டலத்தில் குடியிருப்பதற்கு ஒரு ஏற்ற கிரகம் சந்திரன் இல்லை என்று அடிக்கடி கூறுவேன். ஏனென்று சொன்னால், சந்திரனில் அடிக்கடி எரிகற்கள் விழுந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த எரிகற்களை பூமியில் மேல் விழாமல் சந்திரன் தன்மேல் தாங்கி கொண்டு, ஒரு தாயுள்ளத்தோடு தன்மேல் தாங்கி கொண்டு இந்த பூமியின் என்ற குழந்தையை சந்திரனால் அவன் காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையிலே தான் சந்திரனுக்கு மாத்ருகாரன் என்று சொன்னேன் அல்லவா, சந்திரன் ஒரு தாயை போல் இந்த பூமியை அந்த சந்திரன் கோள் தாங்கி கொண்டு இருப்பதனால், பாதுகாத்து கொண்டு இருப்பதனால், சுற்றி சுற்றி பாதுகாத்து கொண்டு இருக்கும். பூமியில் மேல் எந்த கல் எப்பொழுது விழும் என்று பார்த்து கொண்டு, அதனால்தான் மற்ற கிரகங்களெல்லாம் குரு பயிற்சி ஒரு சூரியனை ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர ஒரு வருடம், ராகு கேது 1.5 வருடங்கள், சனி 2.5 வருடங்கள், மற்ற கிரகங்களெல்லாம் 1 மாதம் 1.5 மாதங்கள். ஆனால் சந்திரன் மட்டும் 2.5 நாளைக்கு ஒருக்க ஒவ்வொரு ராசி மண்டலம் மாறிக்கொண்டே இருப்பான், வேகமாக சென்று கொண்டே இருப்பான். ஏனென்றால் எப்பொழுது எந்த கல் பூமியின் மேல் விழுமோ உடனே தடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சந்திரனுடைய சுற்றளவு அந்த பூமியினுடைய ஒரு நகல ஒரு நாள் பொழுதில் நகல அந்த பூமியை ஒரு 27 நாட்கள், அந்த 30 நாளைக்குள்ளே சந்திரன் ஒரு சுற்றி ராசி மண்டலம் அவ்வாறாக சுற்றி வருகின்ற பொழுது பூமியினுடைய சுற்றை சந்திரன் பாதுகாத்து கொண்டிருக்கிறான், பூமியை அந்த அளவுக்கு அந்த சந்திரனுக்கு அந்த ஒரு இயற்கையிலேயே அந்த ஒரு தாய்மை உள்ளத்தோடு உள்ள அமைப்பு இருக்கிறதுனால் இது இயற்கை கொடுத்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல்தான் நம்முடைய சந்திரனுடைய சாரம் பெற்ற கோயிலான திருப்பதி மலையினுடைய பிரம்ம ரகசியம், பர ரகசியத்தையும் அடியேன் இப்பொழுது சொல்லவிருக்கிறேன். விஞ்ஞான ரீதியாக அந்த சந்திரனுடைய அந்த பர ரகசியத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது நாம் விஞ்ஞான ரீதியாக இந்த திருப்பதி மலையினுடைய ரகசியத்தை பார்ப்போம். ஏன் இதை விஞ்ஞானம் என்று சொல்கின்றேன் என்று சொன்னால், நம்முடைய சனாதன தர்மத்திலே வேத ரகசியம், பர ரகசியம், இன்னும் என்று சொன்னால் ஜீவ ரகசியம் என்பதை பற்றியெல்லாம் அடியனுடைய குருநாதர் சுகபிரம்ம மகரிஷி அடியனுக்கு அருளியிருக்கிறார். இந்த ஜீவ ரகசியம் என்பது பரமாத்மா ஜீவாத்மா சம்பந்தப்பட்ட ரகசியத்துக்கு ஜீவ ரகசியம் என்று பெயர். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் அந்த பரத்தை, அந்த பிரம்மத்தை, அந்த பரமாத்மாவை இந்த ஜீவாத்மா அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பர ரகசியம். இதில் ரகசியம் என்று சொல்வதற்கு பெரிய விஷயம் இருக்கிறதா என்று எல்லோரும் கேட்பார்கள். ஆம், ஏன் என்று சொன்னால், இந்த பூமியில் பிறவி என்பதே பிணி என்கின்றது சித்தர்கள் சொல்வார்கள். பிறவி பிணி என்று சொல்வார்கள். இந்த பூமியில் பிறப்பதற்கு என்று சொன்னால் அவர்கள் வியாதி, அது ஒரு பிணியாகவே சித்தர்கள் கருதுகிறார்கள். அதனால் இந்த பிறவா பிணியிலிருந்து விடுபட வேண்டும். விடுபட்டு நாம் அனைவரும் பிறந்த அத்தனை ஜீவன்களும், மனிதர்கள் மட்டுமல்லாது ஓரறிவு ஈரறிவு மற்ற அனைத்து ஜீவராசிகளும் மீண்டும் அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும். இதுதான் அந்த பர ரகசியம்.
அப்போ அந்த பரரகசியத்தை, அந்த பிரம்மத்தை, அந்த பரத்தை அடைவதற்கு உண்டான வழிமுறைகளை நமது வேதங்கள், சாஸ்திரங்கள், உபனிஷத்துக்கள், புராண இதிகாசங்கள் நிறைய சொல்லி இருக்கிறது. இருந்தாலும் சாதாரண ஒரு பாமர மனிதன் வாழ்க்கையில் அனைத்தையும் தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, படித்து, தெரிந்து, தெளிந்து அதன் பிறகு அந்த ஞானத்தை அடைய முடியுமா என்று சொன்னால் அதற்கு கேள்விக்குறிதான். அதுவும் இந்த கலியுகத்தில் நாம் அந்த பிரம்மத்தை, அந்த பரத்தை அடைவிடு என்பது ஒரு பகீரத பிரயத்தனமான விஷயமாகத்தான் இருக்கும். அதற்காகத்தான் ஒரு எளிய முறையிலே நம்முடைய சாஸ்திரங்களிலே, நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆலய வழிபாட்டு முறைகளிலே நமக்கு அந்த பரத்தை அடைவதற்கு சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறது. அதில் திருப்பதியினுடைய ரகசியம் ஒரு ரகசியம் என்ன என்று சொன்னால், அதாவது நாம் இந்த பூமியில் ஒவ்வொரு ஆத்மாக்களும் பூமியில் பிறக்கின்ற பொழுது ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறது. அந்த ஆத்மாவுக்கு உருவம் எது என்றும் இல்லை, ஆனால் அது ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறது. இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் கர்மாவுக்களை செய்து, அது பாவ கர்மாக்களோ அல்லது புண்ணிய கர்மாக்களோ ஏதோ ஒன்றை செய்து அதிலிருந்து விடுபட்டுத்தான் அந்த ஆத்மாவானது மோட்சத்தையோ மறுபிறவியோ அல்லது அது சொர்க்கத்தையோ இவ்வாறு பரலோகத்தை அடைய முடியும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த கர்ம வினையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கர்ம வினை தீராத வரை அதற்கு பிறப்பி என்கிறது ஒரு சுழற்சியின் அடிப்படையில் பிறந்து கொண்டே இருக்கும். அப்போ அதைத்தான் இது பிறவி பிணி என்று சித்தர்கள் சொல்வார்கள். அப்போ இந்த பிறவி பிணியிலிருந்து விடுவென்று சொன்னால் முதலில் இந்த கர்ம வினையிலிருந்து விடுபட வேண்டும். அப்போ கர்மா என்று வருகின்ற பொழுது முதலில் நமக்கு அதில் முதல் இடம் வருவது ஒரு ஆத்மா ஜென்மாவில் பூமியில் பிறக்கின்ற பொழுது எடுக்கின்ற சரீரம். அந்த சரீரம், அதை சார்ந்த மனம், அதை சார்ந்த புலன்கள், இதுதான் முதல் இடத்தை பிடிக்கின்றது. அப்போ சரீரம், மனம், ஐம்புலன்கள், மனம், வாக்கு, காயம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? இது மூன்றும். இந்த மனம் என்று சொன்னால் நம்முடைய சந்திரமா மனசோ ஜாதகா வேதம் சொல்கிறது. சந்திரன்தான் மனதிற்கு அதிபதி. காயம் என்று சொன்னால் உடல் என்று பொருள். அதுதான் சித்தர்கள் கூட இதற்கு மெய் என்று ஒரு பெயர் சொல்வார், தமிழிலே உண்டு. காயம் என்கின்ற ஒரு பெயர் உண்டு. காயம் என்று சொன்னால் இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், இப்போ ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னால் இது என்ன காயம் என்று எல்லோரும் கேட்பார்கள். இது என்ன புண்ணு, என்ன காயம் அப்படின்னு கேட்பார்கள். ஆனால் இந்த உடம்பே காயம். இந்த காயம் எவ்வாறு ஏற்பட்டது என்று சொன்னால் கர்ம வினை என்கின்ற வினை அடித்ததனால் ஏற்பட்டது தான் இந்த காயம், இந்த புண். அதனால தான் இந்த உடம்பிற்கு தமிழிலே காயம் என்கின்ற ஒரு பெயர் ஒன்று. அதனால் அந்த காயம், மனம், அப்புறம் வாக்கு. இந்த மனம் வாக்கோடு சம்பந்தப்பட்டது. அடுத்தது நம்மளுடைய புலன்கள். இதெல்லாம் சந்திரனுடைய கண்ட்ரோலில் உள்ளது. சந்திரனுக்குத்தான் மனதிற்கு அதிபதி, சரீரத்துக்கு அதிபதி, புலன்களுக்கு அதிபதி, இந்திரியங்கள் அதுக்கு அதிபதி. அதோடு சேர்ந்து வாக்கும் சேர்ந்து விடும். அப்போ இது அனைத்தையும் சந்திரனோட கண்ட்ரோலாக இருக்கிறதுனால் அந்த சந்திரன் தான் அந்த கர்மா, அந்த பூமியிலே அது உடம்புக்கு அதிபதியாக இருப்பதனால் இந்த ஆத்மா அந்த உடம்பை எடுத்து தான் இந்த பிறவியிலே அந்த கர்மாவை போக்குகிறது. அப்போ இந்த உடம்பு என்பது, இந்த சரீரம் என்பது, அந்த சரீரத்தில் இருக்கும் மனம் என்பது, அதன் புலன்கள் என்பது மிக மிக முக்கியத்துவம் பெற்றது. அப்போ அந்த கர்ம வினையின் அடிப்படையிலேயே தான் இந்த சரீரத்தை பெற்று இந்த பிறவியிலே ஒவ்வொரு பிறவியிலும் இந்த ஆத்மாவானது சரீரத்தை பெற்று அதன் மூலமாக மனதை கொண்டு, அந்த மனதின் மூலமாக சுபாவத்தை பெற்று, அந்த சுபாவத்தின் மூலமாக புலன்களுடைய கட்டுப்படுத்துதலோ அல்லது புலன்களை கட்டுப்பட தன்மையோ ஏற்பட்டு அதன் மூலமாகத்தான் தன்னுடைய கர்ம வினையை கூட்டியோ குறைத்தோ அல்லது புண்ணிய பலன்களை அதிகரித்தோ இந்த பிறவியிலிருந்து விடுபட முடியும். அப்போ முதலில் ஒரு கர்மாவை ஒரு ஆத்மா தீர்க்க வேண்டும் சொன்னால் முதலில் அதற்கு சரீர கர்மா தான் முதல் இடம் பிடிக்கிறது. அப்போ இந்த சரீர கர்மா தீர வேண்டும் என்று சொன்னால் சரீரத்துள்ள அந்த பாவங்கள் தீர வேண்டும். கர்மாக்களை 2 வகையாக நம்முடைய சாஸ்திரங்கள் பிரிக்கிறது. ஒன்று ஜீவகர்மா, இன்னொன்று சரீர கர்மா. ஜீவகர்மா என்பது இப்போ நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய ஜென்மாந்திர பாவ புண்ணியங்கள் இருக்கிறதல்லவா, இதற்கு இதிலிருந்து வரக்கூடியது பிராரார்த்த கர்மா. சஞ்சித கர்மா, பிராரார்த்த கர்மா,
இனிமேல் செய்யக்கூடியதற்கு ஆகாமிய கர்மா என்று கர்மாவை 3ஆக சாஸ்திரம் பிரித்திருக்கிறது. சஞ்சித கர்மா என்று சொன்னால் நம்ம ஜென்ம ஜென்மாந்தரங்களில் செய்த பாவங்கள் எல்லாம் ஒரு ஃபோல்டரில் ஒரு ஃபைலில் இருக்கும், அதுக்கு ஒரு மூட்டையாக இருக்கும், அது சஞ்சித கர்மா. அதிலிருந்து ஒரு சட்டன் பார்ட் மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் இந்த பிறவியிலே பிறக்கின்றோம். இதற்கு பிராரார்த்த கர்மா என்று பெயர். இனிமேல் செய்யக்கூடியது இப்பிறவியில் செய்யக்கூடியது ஆகாமிய கர்மா. அப்போ இந்த பிராரார்த்த கர்மா எடுக்கின்ற பொழுது வருகின்ற பொழுது அதற்குரிய பலன்கள் என்று சாஸ்திரத்தில் இந்த ஜீவ கர்மாவிலே எழுதப்பட்டிருக்கும். அதைத்தான் விதி என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒருத்தவனுக்கு விதிப்படி அவனுடைய வாழ்க்கை அமையும் என்று சொல்கிறது. அது இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியத்தை பொறுத்தது. இது மட்டும் இல்லாமல் அதை பொறுத்து இந்த ஜென்மத்தில் இது ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறது. சரீரம் எங்கிருந்து வருகிறது? அவனை பெற்ற பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், அந்த தாய் தந்தையர்களுடைய முன்னோர்கள். அப்போ முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள், அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள், அதை பொறுத்து இந்த சரீரம் அதிலிருந்து வருகிறது. சரீரத்தில் அது ஸ்டோர் ஆகிவிடும். அப்போ ஜீவகர்மா என்பது அவனுடைய ஆத்மாவிற்குள் சேர்ந்து ஸ்டோராக இருக்கும். சரீர கர்மா என்பது முன்னோர்கள் செய்த பாவம், பெற்றோர்கள் சரீரத்திலிருந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 கர்மாவுக்கள் சேர்ந்து தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அப்போ முதலில் நாம் செய்ய வேண்டியது இந்த பிறவி பிடியிலிருந்து விடுபடும் என்று சொன்னால் இந்த சரீர கர்மா தான் அதற்கு முதலிடம் கொடுக்கிறது. அப்போ அந்த சரீர கர்மாவை தொலைக்க வேண்டும் சொன்னால் அப்போ அந்த சரீரத்துக்கு அதிபதி யார்? சந்திரன். அவன் எதோடு சம்பந்தப்பட்டவன்? மனதோடு சம்பந்தப்பட்டவன், புலன்களோடு சம்பந்தப்பட்டவன். அப்போ புலன்கள் தான் நம்மை அந்த பொறிகள் தான் ஐம்பொறிகள் என்று சொல்கிறோம். ஞானேந்திரியங்கள் 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, பஞ்சேந்திரியங்கள் 5. இந்த 5 இந்திரியங்கள் தான் நம்மை மனம் ஆசையை தூண்டி அந்த புலன்கள் அதனுடைய வழிக்கு சென்று அதனுடைய மனதனுடைய ஆசை வழிக்கு செல்வதனால்தான் நாம் பாவங்களை சம்பாதிக்க நேருகிறது அல்லது புண்ணியங்களை சம்பாதிக்க நேரிடும். அப்போ இந்த புலன்களையும் இந்த மனதையும் இந்த சரீரத்தையும் கட்டுப்படுத்தினால்தான் நாம் இந்த கர்மாவிலிருந்து சரீர கர்மாவிலிருந்து விடுபட வேண்டும். அப்போ அதற்கு சந்திரன் அதிபதியாக இருக்கிறான். அப்போ அந்த சந்திரனுடைய ஒரு சாரம் பெற்ற ஒரே கோவில் எது என்று சொன்னால் அது திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை வீற்றிருக்கும் அந்த திருப்பதி மலையாகும். திருப்பதி பெருமான் 7 மலைகளுக்கு மேல் அங்கே வீற்றிருக்கிறான். ஏன் மற்ற கோயில்கள் மாதிரி திருப்பதியும் பூமியிலே தரையிலே இருந்திருக்கலாமே? ஏன் அந்த 7 மலை மேல் பெருமாள் உட்கார்ந்திருக்கிறான்? பொதுவாகவே மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய சக்தி உள்ளவைகள். அதனால்தான் வயதான காலங்களிலே இந்த பிரம்மச்சரியம், கிரகாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 ஆசிரமங்களை இந்து தர்மத்திலே சொல்லியிருக்கிறது. சனாதன தர்மத்திலே அந்த வானப்பிரஸ்தம் என்கின்ற ஆசிரமம் வருகின்ற பொழுது தான் எல்லோரும் இந்த 60 வயதை கடந்தவுடன் க்ஷேத்ராடனம் என்று சொல்லி பத்ரிநாத், கேதார்நாத், முக்திநாத், அமர்நாத் போன்ற மலையை தேடி செல்வார்கள். இந்த மலையை தேடி செல்லும் பொழுது இந்த 60 வயதுக்கு மேல் அந்த முடியாத காலகட்டத்திலே அவர்கள் மலை மேல் ஏறி கஷ்டப்பட்ட இக்காலத்திலே ஹெலிகாப்டர், ஃப்ளைட்லாம் போய் இறங்குகிறார்கள். பட் நம்முடைய சாஸ்திரங்கள் அதனுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டதல்ல அந்த ஆலயங்கள். இது வானப்பிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு ஆசிரமத்திலே, 3வது ஆசிரமத்திலே கிரகாசிரமத்திலிருந்து விடுபட்டு வானப்பிரஸ்தத்திலே நுழைகின்ற ஒவ்வொருவரும் அந்த மலை பிரதேசங்களை நோக்கி அந்த மலைகளின் மேலே ஏறி அந்த பாவங்களை, சரீர பாவங்களை, கர்மாக்களை கஷ்டப்பட்டு தொலைத்து அதன் மூலமாக அவர்கள் அந்த சந்நியாச தர்மத்தை கடைசியாக அடைந்து அதன் பிறகு மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற நியதியை அடிப்படையில் தான் நம்முடைய சனாதன தர்மம் பிரம்மச்சரியம், கிரகாசிரமத்தை கடந்து அந்த 60 வயது பூர்த்தியானவுடன் அந்த வானப்பிரஸ்தம் என்கின்ற ஆசிரமம் ஆரம்பிக்கின்ற பொழுது, அதாவது 60 வயது பூர்த்தி அடைந்தவுடன் சஷ்டியர்த்த பூர்த்தி என்று இன்றைக்கு சொல்லுகிறோம் அல்லவா, அன்றைக்கு எல்லோரையும் கூட்டி உறவினர்களெல்லாம் கூட்டி இன்றைக்கோடு நான் இந்த கிரகாசிரமத்திலிருந்து விடுபடுகிறேன் என்று சொல்லி எல்லோருக்கும் ஒரு பிரியா விடை, ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் 60ஆம் கல்யாணம். ஆனால் இன்றைக்கு அது வேறமாகி பற்று அதிகமாக சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் உண்மையில் பற்று அறுப்பது தான் 60 வயது. 10 வயது, ஒரு வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் பால்யப்பற்று என்று பெயர், 10லிருந்து 20 வயது வரைக்கும் யௌவனப்பற்று என்று பெயர், அடுத்து 21லிருந்து 30 வயது வரைக்கும் மனைப்பற்று என்று பெயர், அடுத்து 30லிருந்து 40 வயது வரைக்கும் பிள்ளைப்பற்று என்று பெயர், 40லிருந்து 50 வரைக்கும்
பூமிப்பற்று, கிரகப்பற்று என்று பெயர். அடுத்து 50லிருந்து 60 வயது வரைக்கும் அவர்களுடைய அந்த குடும்ப பற்று, அப்பொழுது தான் அவர்களுக்கு பூர்த்தி அடையும் அந்த இல்லறப்பற்று. 60 வயதில் அறுபற்று, ஒரு பற்று, இருபற்று, முப்பற்று, 40, 50, 60 வயதில் அறுபற்று. பற்றை அறுப்பது தான் 60 வயது. அப்போ அந்த 60 வயதிலே பற்றை அறுத்து அவர்கள் வானப்பிரஸ்தம் என்கிற அடிப்படையிலே அவர்கள் மலைகளை நோக்கி சென்று அந்த க்ஷேத்ராடனங்கள் சென்று தன்னுடைய சரீரத்தில் உள்ள பாவங்களை, சரீரம் கஷ்டப்படுவதனால் ஏற்படக்கூடிய அதன் மூலமாக அந்த பாவங்களை, சரீர கர்மாவை போக்கி அவர்கள் அடுத்தால் சந்நியாசி தர்மம் என்ற ஒரு மலைவாழ் பிரதேசத்திலே அவர்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு சந்நியாசமாக வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில் 120 வயதில் அவர்கள் உயிரை துறந்து இந்த மோட்சத்தை அடைவார்கள். அந்த பிரம்மச்சரியம் அதிகபட்சம் 30 வயசுக்குள் முடிந்துவிடும். கிரகாஸ்திரமம் 60 வயதுக்குள் முடிந்துவிடும். வானப்பிரஸ்தம் 60லிருந்து 90 வயது வரை, 90 வயதிலிருந்து 120 வரை அதுதான் சந்நியாசம். அதனால தான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலே மொத்த திசைகள், நவகிரகங்களுடைய மொத்த திசைகளை கூற்றினால் 120 வருடங்கள் வரும். அதில் முதல் 60 வருடங்கள் நம்முடைய மெட்டீரியலைஸ் லைஃபுக்காக வேண்டும். 2வது வருடங்கள் 60 வருடங்கள் நம்முடைய மோட்சத்தை நோக்கிய பயணமாக இருக்கும். அப்போ 2ஆக நம்முடைய சாஸ்திரங்கள் பிரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த மலை சார்ந்த பிரதேசங்கள் உள்ள கோயில்கள் இவை அனைத்தும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்பொழுது நாம் இந்த திருப்பதி மலையை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் இன்றைக்கு மெட்டீரியலைஸ் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த மெட்டீரியலைஸ் லைஃப்பில் நாம் வெற்றி பெறுவதற்கு நமக்கு நம்முடைய ஆசைகள், நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும். அப்போ தீர வேண்டால்தான் தர்மார்த்த காமிய மோட்சம் என்று வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. வள்ளுவர் கூட அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதே போல் தான் வேதமும் சொல்லியிருக்கிறது. தர்மார்த்த காமிய மோட்சம், தர்மம், அறம், அர்த்தம், பொருள், காமியம், இன்பம், வீடு, மோட்சம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொருவரும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலம் பொருளை சம்பாதிக்க வேண்டும். அந்த பொருளை கொண்டு வாழ்க்கையை, இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அதன் பிறகு மோட்சத்தை நோக்கி செல்ல வேண்டும். இதை வேதம் ஒற்றுக்கொள்ளுகிறது, ஆமோதிக்கிறது. அப்போ ஒவ்வொருவருடைய மெட்டீரியலைஸ்டான வாழ்க்கையை, ஆசைகளை அவரவர்கள் அடைய வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் அதுக்கு அனுமதி அளிக்கிறது. ஆனால் அதை தர்ம ரீதியாக அனுபவிக்க வேண்டும். அப்போ அவ்வாறு தர்ம ரீதியாக வாழ்கின்ற பொழுதும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், கஷ்டங்கள் எல்லாம் நாம் முன் செய்த முன்வினை பயனாகவும் இந்த ஜென்மத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களினாலும் அதை தடைபடும். அந்த வகையில் இந்த சரீர கர்மாவை போக்கிக் கொள்வதற்கு இந்த மெட்டீரியலைஸ்டு இந்த பிரம்மச்சரியம் கிரகாஸ்திரமத்திலே ஒரு சிறந்த வழி எது என்று சொன்னால் திருப்பதி மலை. இந்த திருப்பதி மலை 7 மலை தாண்டி அந்த பெருமாள் அமர்ந்திருக்கிறார். இந்த 7 மலையை எவர் ஒருவர் காலால் நடந்து மேல் சென்று, ராமானுஜர் கூட முழங்கால் முடிச்சு என்கின்ற இடத்திலே அவர் மண்டியிட்டு முழங்காலால் மண்டி போட்டு அந்த முழங்கால் முடிச்சு ஏறினார். அதனால் தான் அதற்கு பேர் கூட முழங்கால் முடிச்சு என்று பெயர் வந்தது. ராமானுஜர் இந்த ரகசியத்தை அவர் செய்து காட்டினார். முழங்கால் முடிச்சில் மண்டியிட்டு அந்த மலை மேல் ஏறினார். நாம் இன்றைக்கு வெறும் சாதாரணமாக மலை ஏறுவதற்கு கஷ்டப்படுகிறோம். ஆனால் திருப்பதிக்கு இன்றைக்கு அநேக பேர் காரிலோ அல்லது பஸ்ஸிலோ அல்லது விமானத்திலோ செல்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த சரீர கர்மா போகாது. ஏனென்று சொன்னால் திருப்பதி மலையினுடைய ரகசியம் என்பது, எவர் ஒருவர் திருப்பதி மலை மேல் காலால் நடந்து சென்று அந்த தர்ம தரிசனத்திலே நின்று அவர்கள் அந்த பெருமானை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சரீரத்தினால் முன்னோர்கள் செய்த பாவங்களும், இந்த சரீரத்தின் இந்த ஜென்மத்தில் அவர்கள் செய்த பாவங்களும், அந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் ஏற்படும் புலனடக்க மனக்கட்டுப்பாடு இல்லாமல் செய்யக்கூடிய பாவங்களை போக்குவதற்கும், புலற்கட்டுப்பாடு இல்லாத செய்யக்கூடிய பாவங்களை போக்குவதற்கும், வாக்கால் செய்த பாவங்களை போக்குவதற்கும், அதாவது சரீரம், மனம், வாக்கு, காயம் என்று சொன்னீங்களா, இந்த அனைத்து பாவங்களும் போக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் திருப்பதி மலை மேல் நடந்து செல்கின்ற பொழுது அந்த 7 மலை, 7 என்பது நமது ஜோதிட சாஸ்திரத்திலே கேதுவை குறிக்கும். கேதுவுக்கு ஞானகாரகன் என்று பெயர். சந்திரனுக்கு மாயை, சந்திரன் தான் சரீரம், மனோகாரகன் என்று பெயர். மனம் மாயையின் வசப்படுகின்ற பொழுது ஞானத்தை அடைய முடியாது. அதனால தான் சந்திரனுக்கு கேதுவை எதிரி என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் மனம் மாயை வசப்பட்டது, சரீரம் வசப்பட்டது. சரீரம் இருக்கின்றவரை ஒருவனுக்கு, ஒரு ஆத்மாவுக்கு ஞானம் இருக்காது. அதனால தான் இந்த சந்திரனுக்கு
கேதுவை ஜோதிட சாஸ்திரத்தில் எதிரி என்று சொல்வார்கள். இதனுடைய சூட்சுமம் என்னென்று சொன்னால், சந்திரன் என்று சொன்னாலே சரீரம், மனம், இந்திரியங்கள். கேது என்று சொன்னால் ஞானம். அப்போ ஞானத்திற்கு இந்த மனம் சார்ந்த எண்ணங்கள், புலன்கள் சார்ந்த ஆசைகள் இவை எதிரிகளாக இருப்பதனால் அவை ஞானத்தை அடைவிடுவாது. அதனால்தான் அந்த 7 மலை என்கின்ற அந்த 7 மலையை தாண்டி 7 என்பது கேதுவுடைய எண்ணாக நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. அதனால தான் திருப்பதி மலையிலும் அந்த 7 மலைகள் அமைந்திருக்கிறது. அந்த 7 மலைகள் என்பது ஞானத்தை குறிக்கும். எவர் ஒருவர் திருப்பதி மலையின் மேல் நடந்து செல்கிறார்களோ அவர்களுடைய சரீர பாவங்கள் நீங்கி அவர்கள் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று அதன் மூலமாக இவர்கள் ஞானம் என்பது பிற்காலத்தில் கிடைக்கப்பட்டாலும், மோட்சம் பிற்காலம் கிடைக்கப்பட்டாலும், இன்றைக்கு அவர்களுடைய மெட்டீரியல் லைஃப்பிலே அவர்கள் செய்த அந்த சரீரத்தில் செய்த அனைத்து விதமான பாவங்களும், சரீரத்தால் செய்த பாவங்களும், வாக்கால் செய்த பாவங்களும், மனதால் செய்த பாவங்களும், புலன்களால் செய்த பாவங்களும், இந்திரியங்களால் செய்த பாவங்களும் அனைத்தும் தீரப்பெற்று அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். எனவே திருப்பதி மலையினுடைய அந்த திருப்பதி ரகசியம் என்பது சந்திரனை சார்ந்தது. சந்திரன் திருப்பதி மலையினுடைய அடிவாரத்தில் அமைந்த பெற்றது நகரம் எது தெரியுமா? அது அந்த நாட்டுக்கு பெயர், தேசத்திற்கு பேர் சந்திரகிரி என்ற பெயர். அந்த சந்திரகிரியினுடைய அரசன் தான் திருப்பதி ஏழுமலையானுக்கு ஆகாசராஜன் மகளை கொடுத்தால், பத்மாவதி கொடுத்தால், அந்த ஆகாசராஜனுடைய ராஜா, அந்த நாட்டிற்கு ராஜா, சந்திரகிரியினுடைய ராஜா பேர் ஆகாசராஜன். அந்த ஊருக்கு பேரே, அந்த தேசத்திற்கு பேரே சந்திரகிரி என்று பெயர். அந்த மலைக்கு, அந்த நாட்டுக்கு பேர் சந்திரகிரி என்று பெயர். அந்த சந்திரகிரி நாட்டினுடைய அமையப்பெற்றது தான் இந்த திருப்பதி மலை. எனவே திருப்பதி மலையினுடைய ரகசியம் என்பது சந்திரன், சரீரம் சார்ந்த பாவங்கள், மனம் சார்ந்த பாவங்கள், இந்திரிய புலன்கள் சார்ந்த பாவங்கள், இது அனைத்தும் தீர வேண்டும் என்று சொன்னால் திருப்பதி மலை மேல் எவர் ஒருவர் நடந்து சென்று அந்த திருப்பதி பெருமாளை வணங்குகிறார்களோ, அதுவும் தர்ம தரிசனம் என்கின்ற தரிசனத்திலே வணங்க வேண்டும். அதற்கு ஏதோ ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ், விஐபி தரிசனம் எதிலும் செல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய சாஸ்திரங்களே வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், உடல் ஊனமுற்றோர், இந்த 4 பேரை முந்திக் கொண்டு எவர் ஒருவர்கள் செல்கிறார்களோ, ஆலயத்திற்குள் செல்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் பலனை அடைய மாட்டார்கள். அது மட்டுமில்லாது அவர்கள் பாவத்தை சம்பாதிப்பார்கள். எனவே வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், உடல் ஊனமுற்றோர் இவர்களை முந்திக்கொண்டு சென்று நாம் தரிசனம் செய்தால் அதற்கு பலன் கிடையாது. எனவே தர்ம தரிசனத்தில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். ஆனால் சிறப்பு தரிசனம் என்பது நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கிறது யாராருக்கு என்று சொன்னால், அதே தான் வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், உடல் ஊனமுற்றோர், இந்த 4 மட்டும்தான் சிறப்பு தரிசன அனுமதியை சாஸ்திரம் வழங்கி இருக்கிறது. இது மட்டுமல்லாது லோகக்ஷேமத்திற்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, மடாதிபதிகள், சன்னியாசிகள், குருமகான்கள், ராஜாக்கள், ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்கள், அவர்களுக்கு அந்த அனுமதியை சாஸ்திரம் வழங்கி இருக்கிறது. அது இல்லாமல் மற்றவர்கள் யாருக்கும் அந்த தர்ம தரிசனம், அந்த சிறப்பு தரிசனம் என்பதை நம்முடைய சாஸ்திரங்கள் வழங்கவில்லை. அக்காலத்தில் எல்லோரும் நடந்து சென்று அந்த இறைவனை வரிசையில் நின்று பொது தரிசனத்தில் சென்ற வழியில் சென்றுதான் தரிசித்து பலன் பெற்ற அநேகவர்களை நம்முடைய ஆதாரங்கள், நம்முடைய புராணங்களில் இருக்கிறது. அதற்கு உதாரணம் ராமானுஜர் 120 வருடங்கள் வாழ்ந்தார். 120 வருடங்கள் வாழ்ந்து அவர் அந்த மோட்சத்தை பாதை எல்லோருக்கும் காட்டினார். அதற்கு உதாரணம் ஸ்ரீமத் ராமானுஜர், வைஷ்ணவ ஆச்சாரியரான. அதேபோல் திருப்பதி மலைக்கு, திருப்பதி மட்டும் இல்லாமல், அதனால்தான் அக்காலத்திலே அந்த திருப்பதி மலை போல், பெருமாளை போல் ஆங்காங்கே சில மலைகள் எல்லாம் தெற்கிலே, நமது பாரதத்தினுடைய தெற்கு பகுதிகளெல்லாம் மலைகள் எல்லாம் அமைந்து அதன் மேல் பெருமாள் வீற்றிருப்பார். உதாரணமாக அடியனுடைய சொந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகிலே அமையப்பட்டுள்ள திருவண்ணாமலை, திருப்பதி பெருமாளுக்கு அண்ணா என்று சொல்லுவார்கள். திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் மலை மேல் அமர்ந்திருப்பார். அடியோருடைய முன்னோர்கள் அந்த திருவண்ணாமலையிலே அந்த திருப்பதி பெருமானை, ஸ்ரீனிவாச பெருமானை அங்கே ஏகமாக பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அங்கே திருப்பதியிலும் அந்த மூலஸ்தானத்திலே திருப்பதி பெருமாள் மட்டும்தான் தனியாக இருப்பார். இங்கேயும் திருவண்ணாமலையிலும் திருப்பதி பெருமாள் மட்டும்தான் தனியாக மூலஸ்தானத்தில் இருப்பார். ஏனென்று சொன்னால், இந்த சரீரத்தினுடைய பாவத்தை போக்குவதற்கு வேண்டும் என்று சொன்னால் அங்கே பெருமாள் தாயாக மாத்ருபாவத்துடன் அவர் அங்கே தாயார் கிடையாது என்று சொன்னால், அங்கே பெருமாளே தாயாக இருக்கின்றார்.
பெருமாளே தாயாக இருக்கின்றார். அவரே மாத்துர்காரகன், அவரே தாய், அவரே அன்னையாக கனிவுடன் இருப்பதனால் அவருக்கு அங்கு மாத்துர் பாவத்துடன் கூடிய பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதனால் அங்கே தாயார் சன்னதி கிடையாது. அதனால்தான் பத்மாவதி தாயாருக்கு திருப்பதியிலே அலமேலுமங்காபுரத்திலே அந்த திருச்சுகனூர் என்று சொல்லக்கூடிய அடியனுடைய குருநாதர் சுகப்பிரம மகர்ஷி அமைத்துள்ள அந்த திருச்சுகனூர் என்ற இடத்திலே அந்த தாயாருக்கு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கே திருப்பதி பெருமாள் தாயாருடைய ஸ்தானத்தை தானே ஏற்று அவரே அம்மாவாக தாயாக மாத்துர்பாவத்துடன் அமைந்திருந்து எல்லோரையும் தாயுள்ளத்துடன் எவ்வாறு பூமியை சந்திரன் என்கிற கிரகம் மற்ற எரிகற்களிலிருந்து பூமியை காப்பாற்றுகிறதோ அதேபோல் ஒவ்வொருவரும் ஜென்மாந்திரத்தில் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் அவர்களை பெற்ற பெற்றோர்களும் முன்னோர்களும் செய்த அந்த சரீர கர்மாவிலிருந்து விடுவிப்பதற்காக அவர்களை காப்பதற்காக அவர் அந்த 7 மலைக்கு மேல் அமர்ந்திருந்து எவர் ஒருவர் என்னை தேடி நடந்து வந்து இந்த 7 மலையை கடந்து வந்து என்னை இந்த தரிசனத்தில் செய்து என்னை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து சரீர கர்மாவையும் போக்கி அவர்களுடைய வாழ்விலே அனைத்து செல்வங்களையும் குபேரனிடமிருந்து பெற்று அந்த நவநிதிகளையும் பெற்று அவர்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெறுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துடனும் சரீரத்தினுடைய அந்த திடகாத்துடனும் வாழ்வார்கள் என்கின்ற அடிப்படையிலே தான் திருப்பதி பெருமாள் அங்கே சந்திரனுடைய சாரத்தை பெற்று மாத்துர் பாவத்துடன் அந்த திருப்பதி மலை மேல் அமைந்திருக்கிறார். இதுதான் திருப்பதி மலையினுடைய ஒரு பர ரகசியம். சந்திரன் என்பவர் நீர்க்கிரகம். ஒவ்வொரு கிரகங்களும் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கும். இந்த சந்திரனும் சுக்கிரனும் நீர்க்கிரகங்களாவார். எனவேதான் திருப்பதி மலையிலே ஆகாச கங்கை தீர்த்தம், பாபநாச தீர்த்தம், புனித புஷ்கரணி தீர்த்தம் இவ்வாறு எண்ணற்ற புண்ணிய தீர்த்தங்கள் திருப்பதி மலையிலே அமைந்திருக்கின்றன. அதனால் திருப்பதி செல்வோர் மலை மேல் நடந்து செல்வதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் முதலில் அந்த ஆகாச கங்கை தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து அடுத்து பாபநாச தீர்த்தத்திலே சாதங்கள் செய்து குறைந்தபட்சம் அந்த புஷ்கரணி தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து அதன் பிறகு அந்த வராக பெருமானை, ஏனென்றால் திருப்பதி என்பது வராக கஷேத்திரம். பொதுவாகவே இந்த பூமியானது வராக கஷேத்திரம். அதனால் முதலில் வராகரை தரிசித்து அதன் பிறகு நாம் அந்த பெருமானை தர்ம தரிசனத்தில் சென்று தரிசித்தோம் என்று சொன்னால் அந்த நீரின்றி உலகம் அமையாது என்று சொல்லுவார்கள். அதுவும் சந்திரன் என்பது நீர் கிரகம். அப்போ சந்திரன் இல்லாமல் நம்மளுடைய சந்திரனை பொறுத்து தான் நம்மளுடைய பிறவி பாவ புண்ணியங்கள் அதை பொறுத்துத்தான் நம்முடைய கர்மானுக்கள் தீர்மானிக்கப்படும். எவ்வாறு நீரின்றி உலகம் அமையாது என்பது போல் இந்த சந்திரன் சரீரம்தான் பிறவிக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதனால்தான் அந்த சரீரத்திலிருந்து ஆத்மா விடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த சந்திரனுடைய அருளை பெற வேண்டும். அப்போ சந்திரனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் அதற்குரிய ஸ்தலம் திருப்பதி ஸ்தலம். அந்த திருப்பதி ஸ்தலத்துக்கு நாம் அந்த 7 மலை மேல் நடந்து சென்று அந்த சந்திரன் நீர்க்கிரகமாக இருப்பதனால் அங்கு உள்ள அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே அந்த நதிகளிலே அந்த தீர்த்தங்களிலே நீராடி அதன் பிறகு அந்த வராகரை தரிசித்து அதன் பிறகு நாம் தர்ம தரிசனம் சென்று அந்த பெருமாளை தரிசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தில் செய்த அனைத்து பாவங்களும் சரீர கர்மாக்களும் மனதால் செய்த பாவங்களும் ரகசியத்தை ஒருவர் தெரிந்து கொண்டு திருப்பதி மலை மேல் சென்று இன்னும் மேலும் ஒரு சிறந்த ஒரு சான்றினை கொடுக்கின்றேன். ஜோதிட சாஸ்திரத்திலே கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இந்த கடகத்திலிருந்து 7 எண்ணி வந்தால் மகரம் என்பது சனியுடைய வீடு. இந்த மகரத்திலிருந்து மறுபடியும் 7 கட்டம் எண்ணி வந்தால் அது கடகத்தினுடைய வந்துவிடும். அப்போ கடகம் என்பது சந்திரன், 7ஆம் இடம் சனி. அதனால தான் திருப்பதி செல்பவருக்கு சனீஸ்வரனுடைய உபாதைகள் இருக்காது என்கிறதுக்கு சூட்சமான காரணம் இது ஒன்றாகும். மேலும் திருப்பதி பெருமாள் என்று சொன்னாலே அவர் பார்த்தேன் என்று சொன்னால் திருவோண நட்சத்திரம். அந்த திருவோணம் என்பது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இது 3 சந்திரனுடைய நட்சத்திரங்கள். இந்த திருவோணம் என்பது பெருமாளுடைய நட்சத்திரம், ரோகிணி என்பது கிருஷ்ணருடைய நட்சத்திரம், அஸ்தம் என்பது வரதராஜ பெருமாளுடைய நட்சத்திரம். இது 3 சந்திரனுடைய நட்சத்திரங்கள். இந்த கடகத்தில் உள்ள சந்திரன் கடகராசிக்கு அதிபதி. இந்த சந்திரன் அந்த ரிஷபம் என்ற ரோகிணி நட்சத்திரத்தில் தான் உச்சம் பெறுகிறான். இந்த திருவோணம் என்பது அந்த 7ஆம் இடம் மகரம் சனியுடைய வீட்டில் வருகிறது. எனவே அந்த பெருமாள் சனியுடைய வீட்டில் திருவோண நட்சத்திரத்தில் அமையப்பட்டிருப்பதனால் எப்பேற்பட்டவர்களுக்கும் அந்த சனியினுடைய உபாதை உள்ளவர்களுக்கும்
இந்த திருப்பதி மலை மேல் அந்த 7 மலையை கடந்து சென்று வந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே சனியினுடைய பீடையிலிருந்து விடுபட்டு நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துடன் சரீர திடகாத்துடன் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் இந்த மெட்டீரியலைஸ்ட் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவாள் என்கின்ற இந்த திருப்பதி ரகசியத்தை நாம் இந்த பதிவிலே பார்த்திருக்கிறோம். இனி ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய இது மாதிரி பல ரகசியங்களை அடியேன் இந்த அருளமுதம் என்கின்ற இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்கவிருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். எங்களுடைய சேனலில் வீடியோக்களை முழுமையாக பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் உங்களுக்கு அதனுடைய முழு காரணமும் அர்த்தமும் புரியும். அதோடு மட்டுமில்லாமல் அடியனுடைய அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் என்கின்ற அறக்கட்டளை மூலமாக அடியேன் அநேக தர்ம காரியங்களை குருகுலம், வேத பாடசாலை, அன்னதானம் மற்றும் பல யாகங்களை எல்லாம் செய்து வருகிறேன் லோகக்ஷேமத்திற்காக. எனவே இந்த அனைத்து யாகங்களுக்கும் அனைத்து அன்னதான கைங்கரியங்களுக்கும் எங்களுடைய குருகுலத்திற்கும் தாங்கள் முடிந்தால் இந்த கீழ்காணும் அடியனுடைய அறக்கட்டளையின் அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் என்கின்ற அறக்கட்டளையினுடைய அந்த வங்கியினுடைய அக்கௌண்ட்டிற்கு தாங்கள் QR கோடு மூலமாகவோ அல்லது வங்கியினுடைய அந்த கணக்கெண் மூலமாகவோ தாங்கள் பணம் அனுப்பி எங்களுக்கு அதை தெரியப்படுத்தி முறைப்படி ரசீதை பெற்றுக்கொண்டு எங்களுடைய அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு தாங்கள் உதவலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாகவும் அடியனுடைய அந்த அறப்பணிகளுக்கு தாங்கள் தர்மத்தின் கைகோர்த்து எங்களை அந்த தர்மத்தை தர்மோ ரக்ஷதி ரட்சிதா என்று வேதத்தினுடைய வாக்கிற்கிணங்க தர்மம் செழிக்க, தர்மம் நம்மை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தர்மத்தை காக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அனைவரும் அறம் காக்க ஒன்றிணைவோம். அருள் அமுதம்.